என்ன தண்ணி இறைச்சாவுதா? வாங்கக்கா வாங்கப்பா. என்ன ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். அதுக்கப்புறம் வேற பிள்ளையார் வரைஞ்சீங்களா? இல்ல இல்ல. என்னக்கா உங்க வீட்டுக்கார சாப்பாடு கலை விட்டு நீங்க பாட்டுக்கு ஊர்ல போய் தங்கிட்டீங்க? அதனால என்ன? அதான் உங்க மெஸ் இருக்குல்ல, வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே. நேரம் கெட்ட நேரத்துல வந்திருக்கீங்க. இப்ப எதுக்கு உலையெல்லாம் வச்சுட்டு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன். எதுக்கு மீனா? அரை மணி நேரத்துல நான் சமைச்சிட மாட்டேனா? எதுக்கு உனக்கு வீணா சிரமம்? இதுல என்னக்கா சிரமம் இருக்கு? உங்களுக்குன்னு தனியாவா சமைக்க போறேன்? மெஸ்ஸுக்கு பண்ற சாப்பாடு தானே. அப்பாவும் ஒரு நாள் எங்க மெஸ் சாப்பாடு சாப்பிட்டு பாக்கட்டுமே. அதுக்கு என்னம்மா, சரவம் இங்கதான் இருக்க போகுது. நானும் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்க போறேன். இன்னொரு நாள் சாப்பிட்டா போச்சு. சரிப்பா. சரி வா. இந்த மீனா குட்டி மீன் குட்டி மாதிரி சுறுசுறுப்பா இருக்குதுல்ல. வரேன். வாங்க வாங்கப்பா. பரவாயில்ல மாப்பிள்ள, வீட்டை பெருக்கி இறுக்கி துப்புரவா வச்சிருக்கிறாரு. இங்க மட்டும் கொஞ்சம் பெருக்கிடு. சரிப்பா. அப்பா கொஞ்சம் சரி நகருங்க. சரி. என்ன மீனா இது? ரெண்டு பேரும் களைச்சு போய் வந்திருப்பீங்க. வந்த உடனே வேலை செய்ய வேண்டாம் தான் நானே காபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் மீனா. பரவாயில்ல பரவாயில்ல, எப்ப எது செய்யணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற. நல்ல குணம், நீ நல்லா இருப்பமா. என்ன பண்ணீங்க ஒரு காஃபிக்கு போய்? இது வெறும் காபி இல்லம்மா, இந்த நேரத்துல இது அமிர்தமா இருக்கு, அதுக்காக சொன்னேன். சரி நான் வரேன். நான் உங்க அக்கா வந்தாச்சா? வந்துட்டாங்களே. அடடே மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல. கொண்டா கொண்டா, அப்படி கொண்டா. அப்ப வரனே. போயிட்டு வா. கொஞ்சம் லேட்டா வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், சீக்கிரம் வந்துட்டீங்க. நான் கூட லேட் ஆகும் தான் எதிர்பார்த்தேன். கண்மூடி கண் திறக்கிறதுல வந்துட்டேன். ஏர் பஸ்னு வேற போட்டுக்கிறான், காத்தா பறக்கிறான். நீங்க கேட்ட பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போதுமா? எக்கச்சக்கமா வாங்கி விட்டீங்க, 4 கூட. பழம் எல்லாம் நல்லா இருக்கா பாருங்க. பாக்குறேன். அருமையா இருக்குது. உங்க செலக்ஷன் கேட்கணுமா? உங்களுக்கு தான் சிரமம். என் ஸ்நேகிதான் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க போறான். பழம் வாங்கி அனுப்பு, பழம் வாங்கி அனுப்புன்னு. பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு? எம்பிட்டாச்சு, அவன் பணம் கொடுத்தான். பில் இருக்கு. ரொம்ப சகாயமா முடிச்சு விட்டீங்க. 4 கூடைக்கு எம்பிட்டு தானா? இந்தாங்க பிடிங்க. அப்புறம் சார், ஊர்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க. அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லு. நம்ம குழந்தைங்க வழக்கமே தானே. 4 நாள் பிறந்த வீட்டுக்கு போனா அப்புறம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சாப்பிட ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல இப்பதானே வந்தோம், நான் சமைச்சிடுறேன். இல்ல நான் மெஸ்ல இருந்து ஏதாவது கொண்டு ஐயோ வரட்டுமா? வேண்டாம், நான் இப்ப சமைச்சிடுறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கடையில வேலை அப்படியே போட்டு வந்திருக்கேன். போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். சரி சரி மாப்பிள்ள, நான் அப்ப கிளம்புறேன். இந்த பணத்தை கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் நான். என்ன அவசரம்? இப்பதானே வந்தீங்க, இருந்துட்டு காலையில போங்க. ஊர்ல சின்னஞ்சிசுக்கு தனியா இருக்குதுல்ல. கிராமத்துல தானே இருக்காங்க. உங்க ஊர்ல என்ன பயம்? இப்பதான் வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போங்க. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இருக்கேன். நாளைக்கு போறேன். அப்ப நான் போயிட்டு ராத்திரி நேரமா வந்துடுறேன். சரிங்க. மாப்பிள்ள பழமெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணிருக்கிறார் பாரு. 4 கூடை பழம் ஒவ்வொன்னு மணி மணியா தேர்ந்தெடுத்துக்காரு பாரு. அப்பா பழம் நல்லா இருந்தா வீட்டுக்கு 2 கூட எடுத்துட்டு போங்களேன். நல்லா இருந்தா வா. 10 கூட வாங்கி கொடுத்து விடலாமே, எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கல்ல. அத்தை நிறுத்திரி. ஏதோ கால நேரம் சரியா இல்லைன்னு சொல்லி உன்னை தனியா கொண்டு வச்சா, இங்க வந்ததும் உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? அத்தை என்னத்த சொல்றீங்க? பக்கத்து வீட்ல ஒரு கரண்டி காபி பொடி கேட்டா கூட நான் சட்டுன்னு குடுத்துற மாட்டேன்டி. அவ்வளவு செட்டு சிக்கனமுமா குடும்பம் நடத்தி புள்ளைய வளர்த்தபடி நானு.
அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து விட்ட ஏன் பிள்ளையோட சம்பாத்தியத்தை இப்படி பொட்டி பொட்டியா அள்ளி விடுறியே, எப்படி குடும்பம் உருப்படும்? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை. ஏண்டி, என் புள்ள ராத்திரி பகல்னு பார்க்காம தூங்காம உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்தத இப்படி ஊதாரித்தனமா வாரி விடுறதுக்காக வாடி உன்னை கட்டிட்டு வந்தோம்? அட கடவுளே, ஆ? ஆ? எப்படி இப்படி பழங்க? ச்சே! இத்தனை வருஷமா என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. 10 ரூபாய் காய்கறியத்தான் கொண்டு வர சொல்லி நான் குழம்பு வைப்பேன். நான் காய்ச்சலா இருந்தப்ப கூட 4 ஆரஞ்ச பழத்தை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்தான். உன்னோட சேர்த்து அவனை ஊதாரி ஆக்கிட்டியா? அம்மா நான் இதுக்கெல்லாம் பணம் நீங்க சும்மா இருங்க. இத பாருங்க, எனக்கு இந்த காது குத்துற வேலையெல்லாம் வேண்டாம். அவங்க உங்களுக்கு மனசுல கூச்சம் இருக்கணுங்க. என்னடா அது, நம்ம பொண்ணு சீரு சனத்தியமாவா கட்டி கொடுத்துருக்கோம்? ஏதோ ஓலையும் மூக்குத்தியும் ஒட்ட வச்சு கடனை கழிச்சு தலையில கட்டி விட்டுட்டோமே, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் அள்ளிட்டு போறமே, நமக்கு ஜீரணமாகுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏம்மா நீங்க கேட்டதை மதிச்சு ஒரு மனுஷன் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அத காதுலயே வாங்காம நீங்க பாட்டு பேசிட்டு போனா அது எப்படி நியாயம்? அடடா, இந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இப்படி நடிச்சு நடிச்சு தானே பெருசா ஒரு நாடகமே ஆடிட்டீங்க. நாடகம் ஆடுறேனா? ஏம்மா நான் உங்களுக்கு என்னமா கெடுதல் பண்ணேன்? இப்படி காது வந்து போற மாதிரி வார்த்தைகளை கொட்டுறீங்களே. வார்த்தைய நான் ஒண்ணு காரணம் இல்லாம கொட்டலைங்க. என் முத பிள்ளையத்தான் எப்படியோ ஏமாத்தி உங்க குடும்பத்துக்கே உழைக்கிற மாதிரி மாத்திட்டீங்க. இப்ப 10ஆவதுக்கு என் 2வது பிள்ளைய புடிச்சு போடுறதுக்கு ஒரு நாடகம் ஆடுறீங்களே, அதத்தான் சொல்றேன். என்னம்மா என்ன சொல்றீங்க? செல்வத்தை வளைச்சு போடுறதுக்கு நீங்க நாடகம் ஆடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா பொண்ணை கொடுத்துட்டுமே சம்பந்தம் பண்ணிட்டுமே பல்ல கடிச்சிட்டு பேசாம இருக்கிறேன். அதுக்கு அப்படி வாயில வந்து அப்படி அபாண்டமா பேசாதீங்க, நல்லா இல்ல. அம்மா என்ன அர்த்தத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசுறது நல்லா இல்ல, ரோஷம் வருது. என் புள்ள செல்வத்துக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்ததே உங்க வழியில, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறது மட்டும் நல்லா இருக்கா? மனசுல ஒரு திட்டம் இல்லாம என்கிட்ட இருந்து மறைச்சீங்க. நீங்க அத பத்தி கேக்குறீங்களா? நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்கம்மா. எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறேன். பத்திரிகை கொடுக்க வந்தவரு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அம்மா அது பங்காளியோட பொண்ணுதான். என்கிட்ட வந்து செல்வன் தம்பி பத்தி எல்லாம் கேட்டாங்க. அதையே மறைச்சிங்க. அம்மா நான் மறைக்கலம்மா. என் குலதெய்வம் படையல் பூஜைக்கு மாப்பிள்ளையும் செல்வன் தம்பியும் வந்தாங்க. அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். செல்வத்துக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பெரிய மனுஷன் தானே. வீட்ல பெரிய மனுஷன் நான் ஒருத்தி இருக்கேன்ல, அவங்கள பெத்தவ. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அவங்க ஒரேடியா இந்த பேச்சை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்களேம்மா. அப்புறம் உங்ககிட்ட இதை பத்தி நான் எப்படி பேசுறது? இதத்தான் நாடகம்னு சொன்னேன். உங்களுக்கு தேவையான வாழ்க்கை கிடைச்ச உடனே அதை கெட்டிமா புடிச்சுக்கிட்டு இதாண்டா சாக்குன்னு சொல்லி இந்த விஷயத்தை என் காதுலயே போடாம கமுக்கமா இருந்துட்டீங்கல்ல. அம்மா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பெண்ணோட வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் நான் விவரமா செல்வத்துக்கிட்ட சொன்னேன். அந்த பேச்சையே விட்டுருங்க நம்ம சொன்னப்பறம் நான் என்ன செய்ய முடியும்? செல்வம் தானே, அவன் வேற எப்படி பேசுவான்? அதான் உங்க மக லீலாவ அவனோட சிரிச்சு சிரிச்சு பேசி பழக விட்டுருக்கீங்களே. அவன் அந்த மயக்கத்துல இருக்கும்போது இந்த பேச்சை எப்படி காதுல வாங்குவான்? எல்லாம் திட்டம் போட்டு தானே நடக்குது. அத்தை, தயவு செஞ்சு அப்பா கிட்ட அப்படி பேசாதீங்க. கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. ஏய் சும்மா கடடி, நீ தானடி இதுக்கெல்லாம் உடந்த. அதனால தாண்டி செல்வம் எப்ப பார்த்தாலும் உனக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறான். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா அப்புறம் யாரும் எதுவும் உன்னை கேட்க முடியாதுல்ல. ஊமா மாதிரி இருக்கிற நீயே இப்படி பேசுற. உன் கூட அந்த வாயாடியும் வந்து சேர்ந்துட்டா இந்த வீட்டை விட்டு விரட்டிட மாட்டீங்களா எங்களை 2 பேரும்? அட நீங்க எங்க தலையில அடிச்சுக்கிறீங்க? தலையில அடிச்சுக்க வேண்டியவன் நான் தானே. ராசா மாதிரி இருந்தா என் மக மாணிக்கம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் தரித்திரம் பிடிச்ச நீங்க வந்து எனக்கு சம்பந்தியா வந்து வாச்சிருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு சொல்லிக்கிற மாதிரி என்னத்தை செஞ்சிருக்கீங்க? செய்யறதுக்கு என்ன இருக்கு முதல்ல உங்ககிட்ட? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. சரி அதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து வர்ற இடமாவது அந்தஸ்தாவும் கௌரவமான ஆளுங்க வீட்லயாவது சம்பந்தம் பண்ணலான்னு பார்த்தா அதுல இல்ல மண்ணளி போட பாக்குறீங்க. இதையெல்லாம் நினைச்சு நான் இல்ல தலையில அடிச்சுக்கணும். ஏனிமா இதையெல்லாம் உங்க அப்பா வீட்டுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக தானே வாங்கி வச்சேன். நான் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா?
இதுக்கு தானடி போட்டி போடுறாரு உங்க அப்பா. கொடுத்து விடு எடுத்து போ சொல்லு. போ. அத்தை, அப்பாவுக்கு விரோதிங்க இருந்தா கூட அவர்கிட்ட இப்படி பேச மாட்டாங்க. இப்படி பேசிட்டீங்களே. உங்க அப்பா உங்களை எல்லாம் நல்லா பழக்கி வச்சிருக்காருடி. இந்த அழுவுறது, சிரிக்கிறது, நடிக்கிறது இதெல்லாம் நல்லா கத்து வச்சிருக்கீங்க. ஆனா இதையெல்லாம் வச்சு ஏன் பிள்ளைங்களை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாதுரி. அப்பா, அப்பா, அப்பா. ஏன்டா கண்ணு செல்வான், வெளியே இருந்து தானே வர்ற, ஒரு கவளி வெத்தலையும் ஒரு ரசிகலால் பாக்கு வாங்கிட கூடாது, கையை வீசிக்கிட்டு வர்றிய. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தானே வெத்தலை கேட்டேன். ஆடா போடா, நீ வாங்கி கொடுக்கலாம் என்ன, நான் வாங்க மாட்டேன், எனக்கு கை கால் இல்ல. அம்மா அம்மா அம்மா. என்னடா நிர்மலா எங்க? இது என்னடா கேள்வி? அவ காலேஜுக்கு போயிருக்கா. ஓஹோ. ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சிதம்பரத்தோட ஒண்ணு விட்ட பங்காளியோட பொண்ண உனக்கு தரதா சொன்னாராமே, அத பத்தி சிதம்பரம் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? ஆமா சொன்னாரு. நீ என்ன சொன்ன? இப்போதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி வேண்டான்னுட்டேன். ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? நீயே எப்படா வேண்டான்னு சொல்றது? என்னம்மா பேசுற நீ? இப்ப என்ன எனக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சா? இல்ல அதான் வேண்டாம்னுட்டேன். வீட்ல நான் ஒருத்தி அம்மான்னு இருக்கேனே, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு அறிவு வேண்டாம்? அவ்வளவு வளர்ந்துட்டியா நீ? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிப்பியா? எதுக்கடா என்கிட்ட இருந்து மறைச்ச? மறைச்சு? என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இதை உங்ககிட்ட மறைச்சு எனக்கு என்ன ஆகணும்? எனக்கு கல்யாணம் பண்றதா இப்ப நம்ம வீட்டுல ஐடியாவே இல்லல்ல, அதான் நான் இதை பெருசாவே எடுத்துக்கல. ஆமாண்டா, அம்மாங்கிற மரியாதையை என்னைக்கு நீ கொடுத்திருக்க? எதை சொன்னாலும் ஏத்து பேசுறதுதான் உனக்கு வேலை. எதை சொல்லிதான் நீ சட்டம் பண்ணிருக்க? அப்படி இருந்தா சிதம்பரம் சொன்ன அந்த பொண்ணு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பியா? நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இதுக்கு மேல நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லம்மா. நீ சும்மா என்ன, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். இந்த விஷயத்தை வேணும்னே நீ அம்மா கிட்ட வரவிடாம பண்ணிட்ட. வாமா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வந்து நீ உன்னால என்னால முடியுமோ வளரு. உனக்கு நாங்க பேசுறது வளராலதான் இருக்கும். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த லீலா உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறது, நீ அவகிட்ட வழியோது எனக்கு தெரியாதா? ஏய், இப்ப நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் சம்மந்தம் இல்லாம பேசல, நீதான் ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிற. உன்னை பத்தி யாரும் குத்தம் சொல்லக்கூடாது, நீயே முந்திக்கிட்டு மத்தவங்கள பத்தி குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிரு. யார பாத்திரி ஒழுங்கு இல்லன்னு சொல்ற? ஒழுக்கத்தை பத்தி நீ பேசாத. இன்னைக்கு ஹோட்டலுக்கு ஒருத்த கூட வந்து இல்ல, யாரு அவன்? உன்கிட்ட இந்த விஷயத்தை தனியா தான் கேட்கணும்னு நினைச்சேன். நீதான் நான் அம்மா முன்னாடி கேட்க வச்சிட்ட. உண்மையை சொல்லு, யார் கூட ஹோட்டலுக்கு வந்த? டேய், என்னடா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் பார்த்தம்மா, இவன் இன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்திருந்தா. கூட வந்தவன நான் சரியா பார்க்கல, ஆனா நிச்சயமா வந்திருந்தா எனக்கு தெரியும். அம்மா, இப்பதானே நான் சொன்னேன், இந்த அண்ணன் தான் தப்பா மறைக்கிறதுக்கு மத்தவங்க மேல எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொல்லுது. நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஏன் மேலேயே பழி போடுது பாரு. ஏன்னா இப்படி எல்லாம் அபடமா போய் சொல்ற? எது? நான் போய் சொல்றேனா? அரைஞ்சிருவேன். மரியாதை உண்மையை சொல்லு. நானா போய் சொல்றேன்? ஆமா, நீதான் போய் சொல்ற. என்ன பார்த்ததா நீ சொல்றது உண்மையா இருந்தா என் கூட வந்த ஆம்பளை யாருன்னு கூடவா தெரியாம போயிடும். இதுல இருந்தே தெரியல நீ போய் சொல்றேன்னு. அந்த லீலாவை பத்தி சொன்னேன்றதுக்காக கூட பிறந்த ஏன் மேலே அபண்டமா பழி சொல்றியே. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? என்ன நெஞ்சல தண்ணி உனக்கு? செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு என் மேல பழி போடுறியா? அரைஞ்சு கொன்னுடுவா. நிறுத்துடா, வயசுக்கு வந்த பொண்ணைய கைய ஓங்குற? அம்மா, அவ என்ன பேச்சுமா பேசுறா? கூசாம போய் சொல்லிட்டு இருக்கா. டேய், அவ சொல்றதுல என்னடா தப்பு? நீ தாண்டா ஓன் தப்ப மறைக்கிறதுக்காக தங்கச்சின்னு கூட பார்க்காம அசிங்கமா பேசுற. அம்மா, என்னம்மா அவதான் பேசுறான்னு நீ நம்பிட்டு இருக்க? அவ சொல்றதெல்லாம் சுத்த பொய்மா. டேய், எனக்கு என்னமோ நீ சொல்றதால பொய்யின் படுது. அவளை பார்த்தவனுக்கு கூட வந்தவனை மட்டும் உன் கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சா? ச்சே, என்ன ஆளுடா நீ? அவ உன் தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை பத்தி என்ன? யாரு இவ? தங்கச்சியா? சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. உடம்பு முழுக்க விஷமும் பொய்யும் தான் இருக்கு இவளுக்கு. டேய்,
அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? எவ்வளவு ஒருத்திய பத்தி சொன்னதுக்காக கூட பிறந்த தங்கச்சியை போய் ஒருத்த தப்பா சொல்றது? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா நீ? இத பாருமா, நான் சொல்றதையும் முழுசா ஏய், கேட்டுக்கிட்டு நிறுத்துறா. ஏன் மகளை அசிங்கமா பேசின உனக்கு இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இடம் கிடையாது. வீட்ல இருக்கிற பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கிறவன் தாண்டா அண்ணன். இப்படிப்பட்ட புத்தி இருக்கிற நீ இனிமே இங்க இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியில போடா. போடான்னு சொல்றல்ல, வாடி.